இந்த 4ஆம் நம்பர்ல பொறந்தவங்க என்னென்ன விஷயத்துல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க? எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இந்த 4, 13, 22, 31 இவங்க எல்லாம் 4க்குள்ள வந்துருவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சுறுசுறுப்பானவர்கள். அதாவது என்னன்னா, ஒரு கடமையோட எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க. எந்த ஒர்க்கு குடுத்தாலும் வந்து முழுசா வந்து கவனத்தோட வந்து அத பண்ணி முடிக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். நீங்க எந்த விஷயத்த சொன்னாலும் தலைகீழாக பார்க்கக்கூடிய, அதாவது அதாவது என்னன்னா, அப்படியே பெரட்டி போடுறது. அதாவது என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த சொன்னோம்னா, அது அடிப்படையில இருந்து பார்ப்பாங்கல்ல. பேஸ்ல இருந்து இவங்க வரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிதான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ரெவல்யூஷன்னு சொல்லக்கூடிய வேர்ட் வந்து 4க்கு நல்லாவே பொருந்தும். புரட்சின்னு சொல்றது. அதாவது என்னன்னா, ஏன் அப்படி இவங்க எப்படின்னா, ஒரு 10 பேர் வந்து ஒரு சபையில 4 ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த 9 பேர் ஒரு விஷயத்த ஏத்துப்பாங்க. ஆனா 4 வந்து அக்செப்ட் பண்ணாது அவ்வளோ சீக்கிரத்தில. எதிர்கருத்த தெரிவிக்கிறதுல வந்து 4 தான் ஸ்ட்ராங். அவங்க எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, அது வீடா இருந்தாலும், ஆஃபீஸா இருந்தாலும், இல்ல ஆர்கனைசேஷனா இருந்தாலும், இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி, 4 வந்து ஆப்போசிட்டா அவங்களுக்கு என்ன மனதில தோணுதோ, அத கருத்த வந்து வெளி சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து 4ஆ இருப்பாங்க. அது சில நேரத்தில அந்த 9 பேர் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி வரும். சில பேரு அந்த இடத்துலருந்து சபையிலருந்தே அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாரியும் வரும். ஏன்னா, இவங்க வந்து ரொம்ப ஆழத்தோட பார்க்குறோன்றதுனால, அந்த எங்க பேசினாலும் அந்த புரட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த தைரியம் வந்து வந்துரும். அந்த மாரி கேள்வி கருத்து சொல்றதுக்கு தைரியம். சில நபர் சைலன்ட்டா இருந்துட்டு போயிடும். சில நபர் வந்து அவங்க கூடவே சேர்ந்து இது பண்ணிட்டு அப்புறமா தப்பா சொல்லும். சரிங்களா? ஆனா 4 வந்து அப்படி கிடையாது. ஆன் ஸ்பாட்லயே இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேணாம், இது வந்து செட் ஆகாது அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்கருத்து சொல்லிடுவாங்க. இப்ப இவங்க இதுல நல்ல விஷயமா அப்படின்னா, இது நல்ல விஷயம் தான். ஆனா எல்லா இடத்தையும் எதிர்கருத்து பதிவு பண்ணாங்கன்னா, இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இவங்க பேசும்போது வார்த்தையில் கவனம் வைத்து பேச வேண்டும். இதுதான் நான் சொல்லக்கூடியது ரொம்ப என்னன்னா, கவனமா இருக்கணும். பேசுங்க. எந்த வார்த்தைய பேசணும்? எந்த ஸ்லாங்ல எப்படி அது வந்து எந்த மாரி டோன்ல பேசணும் அப்படின்றதெல்லாம் இவங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். மொத்தமா சாதாரணமா வந்து கூச்ச சுபாவம் கொண்டவங்க 4. இருக்கிற நம்பர்ல கூச்ச சுபாவம் 4க்கு அதிகமா இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில பேச மாட்டாங்க. ஆனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காவே ஆயிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் மனசாட்சியோட செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். எல்லாத்தையும் வந்து அதாவது என்னன்னா, தனக்குன்னு இல்லாம மத்தவங்களுக்கான பிரச்சனைகளுக்கும் முன்னாடி நிக்கிற ஆளுங்களா இருந்தாலும் 4 தான் இருப்பாங்க. அவங்களோட கருத்துக்களையும் வெளிய சொல்லக்கூடிய ஆள் வந்து 4ஆ தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அமானுஷ்ய கலைகள்னு சொல்லக்கூடிய அக்கல் சயன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மந்திரம், மாந்திரீகம், அ ப ப இந்த மாரி மனிதனை மீறிய மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் இந்த மாரி கலைகள்லாம் இருக்கு இல்லையா? ஒரு சாதாரண மனிதனுடைய மீறிய கலைகள். இந்த கலைகள் மீது நாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா நம்பருக்கும் சில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனா 4க்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.